இப்போ நம்ம எங்க போறீங்க? தேருக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒசூர் தேருக்கு போறோம். நம்ம கடை சார்பா என்ன பண்றோம் அதையும் தெளிவா சொல்லிருங்க. கடை சார்பா லாஸ்ட் டைம் நாங்க வந்து வாட்டர் சப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த டைமும் வந்து வாட்டர் கேன் சப்ளை பண்ணலான்னு இருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். எல்லாருமே நாங்களும் ஃபேமிலியோடு வந்து காரில் கிளம்பிட்டோம். நாங்கள் எதுக்கு கார் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து சப்ளை பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம டூ வீலரில் வச்செல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையிலே கோயில் கிட்ட வச்சு பண்ணலான்னு பார்த்தோம் நாங்கள். ஆனால் வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே க்ரௌடு, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம்னு. அதனால் ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸ் கிட்ட வச்சு நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கே தான் இடம் கிடச்சிச்சு. இடம் கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கிட்ட பார்க்கிங்க்கு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களாம் தரிசனம் பார்த்து கோயிலேருந்து வந்து காரை எடுக்கும்போது தான் அந்த இடத்துல கிடச்சி நம்ம நிப்பாட்டி சரி இந்த இடத்துல வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கடவுளுக்கு வந்தாக நம்ம வந்து வர தரிசனம் பார்த்துட்டு வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஆனால் இதை வந்து நான் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணியிருக்கேன் நான். இது பண்ணுறது வந்து 2வது வருஷம். நான் இதுக்கப்புறமும் கண்டினியூ நான் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நினச்சிட்டு இருக்கிறேன். கடவுள் என்னை நல்லா வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நானும் போகலான்னு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து என்னை நல்லாவே ப்ளஸ் பண்ணுவார். அதனால் நான் நம்பிக்கையோடு இருக்கேன். இதை விட அடுத்த வருஷம் நான் வந்து இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒசூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒசூர் தேருன்றது வந்து ரொம்பவே பெருசாகவே நடத்துவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கடைக்கு ரெகுலராக வரவங்க கூட ஒரு சில கஸ்டமர் எங்களை பார்த்தாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல இந்த விஷயம்லாம் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கடைக்காரங்களும் நிறைய பேர் எங்கள் கஸ்டமரும் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வர எல்லாமே காலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, என் பசங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரேடியாக நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாமே முடிச்சுட்டு கோயில் தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். உண்மையில் சொல்கிறேன், ஏகப்பட்ட க்ரௌடுங்க. எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா? டூ வீலர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 டூ வீலர் நிற்கிது. அதுவும் அன்னதானம் பயங்கரமாக போடுறாங்க. பார்க்குற இடத்துலலாம் அன்னதானம், வாட்டர் மிலானு, பொங்கல், என்ன சொல்கிறது, சாயந்தரம் எல்லாம் முடிச்சுட்டு தெப்பக்குளத்துக்கு போனோம். இது ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடியல, ஃபுல்லாக அங்கங்கே அலைஞ்சி ஃபுல் டயர்டு. அதை முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.